இஸ்லாமிய ஜேர்னலிஸ்ட் கேட்ட கேள்விக்கு முன்னாள் பாஜக தலைவரும் இந்நாள் வி த லீடர்ஸ்னுடைய அமைப்பினுடைய தலைவர் நிறுவனருமான அண்ணாமலை அவர்கள் பேசிய ஒரு விஷயம். அதில் குர்ஆன், ஹதீஸ், ஜக்காத் பற்றியும் சில இடங்களில் இஸ்லாத்தை பற்றியும் 2013 காலகட்டத்தில் இஸ்லாம் எப்படி இருந்தது பற்றியும் இஸ்லாத்தை பற்றிய தவறான புரிதல் எப்படி இருந்தது பற்றியும் சில விஷயங்களை அவர் பேசியிருக்கிறார். அது என்ன அவர் பேசியிருக்கிறார் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம முழுசாக பார்க்கலாம். என் பேர் ரோஷன் ஷஃபிகா. மனோன்மணியம் சுந்தரனார் யூனிவர்சிட்டியில் படிக்கிறேன். எப்படிப்பட்ட தலைவராக மக்கள் உங்களை பார்க்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அரசியலை தாண்டி? இந்த 3-4 ஆண்டுகளில் நம்ம அறம் சார்ந்த விஷயத்தை பேசியிருந்தாலும் கூட, நாம நடுநிலையா இருக்கோம் நம்ம சொல்லியிருந்தாலும் கூட, எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு இஸ்லாமியர், ஒரு கிறிஸ்துவர், அவங்க என்னை பார்த்த பார்வை மாறி இருக்கு அப்படின்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். பல இடத்துல அண்ணே வணக்கண்ணே அப்படின்னு முதல்ல சொல்லுவாங்க. இதே நான் எஸ்பி சிக்மங்களூரா இருக்கும் பொழுது மாஸ்க்குள்ள போய் பேசுவேன், எஸ்பியா போய் பேசுவேன். அப்போ 2013-14 ISIS ரெக்ரூட்மெண்ட் அதிகமாக இருக்கும் பொழுது நிறைய இஸ்லாமிக் ஸ்காலர்ஸோட நிறைய டிபேட் பண்ணுவோம். குரானை பற்றி, ஹதீத்தை பற்றி நிறைய பேசுவோம், ஜக்கத் பற்றி பேசுவோம், நிறைய பேசுவோம். அப்போல்லாம் ஐ வாஸ் அக்செப்டபிள் டு எவ்ரிபடி. மேங்களூரில், உடுப்பியில் எல்லாம். இன்னைக்கு என்ன போனால் அங்கே இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் அதே பாந்தவத்தோடு விமான நிலையத்துக்கு வருவாங்க, ரயில் நிலையத்துக்கு வருவாங்க, கை போட்டு பேசுவாங்க, வெட்டிங் கூப்பிடுவாங்க, நானும் போயிட்டு வருவேன். ஆனால் அந்த 2-3 ஆண்டு தமிழகத்தில் எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு சின்ன கேப் ஒன்று உருவாச்சுன்னு என்னால் அவங்க கண்ணை பார்க்கும்போது தெரியும். ஏன்னா கண்ணு, ஐஸ் வில் நெவர் டெல் லைஸ். கண் எப்பொழுதுமே உண்மையை பேசும். அதை தாண்டணும்னு நான் நினைக்கிறேன். என்னுடைய நடத்தைகள், நான் செய்யக்கூடியதை, நான் தெருவில் வச்சுட்டு வர்றேன், நான் ஒரு ஹிந்துவா இருக்கேன், அது என் ஃபேத், நான் அதை ரொம்ப பெருமையாக நினைக்கிறேன். அது வீட்டோட முடிஞ்சிருச்சு. வீட்டுக்கு வெளியே ஒரு பொது வாழ்க்கை என்று வரும் பொழுது எல்லோருக்குமான ஒரு மனிதராக இருக்கணும். முதல் விஷயம், அதை நோக்கி நான் நிறைய ஒர்க் பண்ணணும். இரண்டாவது, ஒரு குட் ஹியூமன் பீயிங், ஃபண்டமெண்டலி குட் ஹியூமன் பீயிங், நல்ல மனிதர். அவரால் செய்ய முடியலனா கூட பேசுவார், பண்பா இருப்பார். இரண்டாவது. மூன்றாவது, எனக்கு பிறகு என் பேரை யாரும் சொல்லாத அளவுக்கு இந்த மூமெண்ட் இருக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். சீஃப் சர்வெண்ட்ங்கிற பேர் வச்சிருக்கோம். நோபடி ஷுட் டெல் மை நேம். நாளைக்கு பொள்ளாச்சி மாநாட்டில் கூட தெளிவாக சொன்ன, என் போட்டோ எங்கேயுமே தயவு செஞ்சு போட்டுறாதீங்க, எங்கேயுமே தவறு பண்ணிடாதீங்க. இது ஒரு பீப்புள் மூமெண்ட்டா நாளைக்கு நம்ம காட்டணும், அது மக்கள் பார்க்கணும். அப்ப இன்னும் ஒரு 30 நாள் ஆச்சு, யாரு கூட போஸ்ட் போடாம வச்சிருக்கிறோமே, இல்ல புது தலைவர்கள் வரட்டுங்க, நாமளே திரும்ப ஓல்டு வைன் நியூ பாட்டில் நாமளே அந்த ரூம்ல உட்கார்ந்தா எப்படி